பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ்ங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, வாப்பா அல்ஹம்துலில்லாஹ், நீங்க வளர்த்த வளர்ப்பு. நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டுல வாங்கினது 20,000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள். தாய்மார்களே, இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20,000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட், அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குகிறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குகிறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புகிறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் நிஜமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது. முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு. ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹ்மத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாயி தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழி இல்லை, நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்க கணவர் தந்ததை இன்றைக்கு இதை நான் சொல்லாம முடிச்சா அறக்குற நிறைய ஹதீஸ்கள் இருக்குது பரக்கத்துக்கு. நான் இதை ஒன்றாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது. அஸ்மா, இது லாஸ்ட் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன மாப்பிள்ளை தர்றதை தவிர வேற எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வறுமை, எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்கறதை தாண்டி இல்லைண்டா திரும்ப போய் புதுசா கேட்கலாது, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்த இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10,000 கேட்கலாம். யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மா, நீங்க பொம்பளை, நீங்க வேலைக்கா போறீங்க, நீங்க எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஹ்சி, அஸ்மா, நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க அஸ்மா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயுஹ்சி அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவான்டாங்க. அன்புக்குரியவர்களே, உங்க ஹஸ்பண்ட் இன்றைக்கு 1000 ரூபாய் தரட்டும், 200 ரூபாய் கொடுத்துருங்க, கணக்கு பார்க்காது. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்க கையில 1000 ரூபாய் தான் இன்றைக்கு இருந்தால் பயம் இல்லாம இன்றைக்கு நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்க பார்ப்பீங்க.